முத்து மணி வச்சு நம்ம ஒரு மாலை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது நான் பெரிய சைஸ் மணியும் அதுக்கு அடுத்த சைஸ் மணியும் எடுத்துருக்கிறேன். அதில் நடுவில் கோக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வாங்கியிருக்கிறேன். முத்துலேயே வேணும்னாலும் இருக்குது, ரெட் ஸ்டோன்லேயும் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை கோர்த்துக்கலாம். அப்புறம் ஊக்கு வேணும். அப்புறம் இந்த மாதிரி ஊக்கு வேணும். 3 சரம் கோக்க போகிறோம். அதனால் இந்த ஒயரை 3 அளவில் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இது 30 இன்ச்சு, அடுத்தது 40 இன்ச்சு, அடுத்து 50 இன்ச்சுன்னு எடுத்துருக்கிறேன். நான் ரஃப்பாக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா உங்கள் அளவுக்கு பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு ரிங் எடுத்து முடி நாட் போட்டுக்கணும். இதை பீட்ஸ்குள்ளே விட முடிஞ்சால் விட்டுக்கலாம், இல்லைனாக்க லைட்ரு வச்சு பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் பீட்ஸ் கோக்க ஆரம்பிக்கிறேன். இருபத்தி மணி கோத்துருக்கிற பெருசு. அப்புறம் இந்த மோப்பை எடுத்து இதில் வச்சு இதில் கோத்துருக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு முடி போட்டுக்கணும். 3 வயரையும் சேர்த்து பிடிச்சி டைட்டாக முடி போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா முடி போட்டோம். வேணும்னா இன்னொரு முடி கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் 3 ஒயர் இருக்குதுங்களா, இதில் 3 ஹோல்ஸ் இருக்குது. இப்படி பார்த்திங்கன்னா தெரியும். இந்த 3 ஒயரையும் இந்த 3 ஹோல்ஸ் உள்ள கொடுத்து வாங்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிற சின்னதை ஃபஸ்ட்டு ஹோலில் கொடுங்க. எது சின்னது பெருசுன்றதை இங்கே வச்சு பார்த்துக்கணும். இது ஃபஸ்ட்டு சின்னது. இதை எடுத்து இதில் ஃபஸ்ட்டு ஹோலில் அடுத்து இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு பார்த்து அடுத்தது சென்ட்ரல் கொடுங்க. அதுக்கு அடுத்தது கடைசி. பார்த்திங்கன்னா 3 ஒயரையும் 3 ஹோல்ஸில் கொடுத்து வாங்கிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற சின்னதில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ சின்ன பீட்ஸ் கோக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 5 பீட்ஸ் கோத்துருக்குறேன். சின்னதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல இன்னும் நமக்கு தேவையான நீளத்துக்கு கோத்துட்டு வரணும். ஃபஸ்ட் ரோவில் 25 மணி கோத்துருக்குறேன். அடுத்து நம்ம இந்த மாதிரி இது ஸ்டோன் வச்ச இது விற்கும். நான் முத்தில் எடுத்துருக்கிறேன். இது ஒன்று கோர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வேறு டாலர் இருந்தாலும் அதை போய் கோர்த்துக்கலாம். இப்போ திருப்பி ஃபஸ்ட் ரோக்கு 25 மணி கோர்த்தோம் இல்லைங்களா, திருப்பியும் 25 பீட்ஸ் கோர்த்துக்கணும். மணி கோர்த்துட்டேன். இப்போ இந்த ஒயரோட எண்டிங் எடுத்துன்னு போய் இந்த மோப்போட ஃபஸ்ட்டு இதில் கோர்த்து எடுத்துகிட்டு நிறுத்தணும்.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவதுக்கு போடுறோம். ரெண்டாவது லைனுக்கு கோக்கும்போது இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கோக்கணும். அதை நான் கோத்துட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம 30 மணி கோத்துருக்குறோம். 30 மணி கோத்த பிறகு ஒரு அண்ட் கோக்குறோம். அண்ட் கோத்தோன்னே திருப்பி 5 பீட்ஸ் கோக்குறோம். 5 பீட்ஸ் கோத்துட்டு அப்புறம் திருப்பி ஒரு அண்ட் கோக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கீழே எப்படி வரும். இப்போ திருப்பி ஒரு 30 பீட்ஸ் கோத்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 30 மணி கோத்துட்டேன். கோத்துட்டு இந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் நம்ம ரெண்டாவது இதில் கொடுக்கணும். கொடுத்து பார்த்திங்கன்னா 2 ரோ போட்டு முடிச்சிட்ருக்கோம். இப்போ 3வது ரோ போட போகிறோம். இப்போ நம்ம 3வது லைனுக்கு 35 மணி கோத்துருக்குறேன். 35 மணி கோத்த பிறகு ஒரு அண்ட் கோத்துக்கணும். ஒரு அண்ட் கோத்த பிறகு திருப்பி 5 பீட்ஸ் கோத்துக்கணும். திருப்பி இன்னொரு அண்ட் கோக்கணும். இன்னொரு அண்ட் கோத்த பிறகு திருப்பி 5 பீட்ஸ் கோத்துக்கணும். திருப்பி இன்னொரு அண்ட் கோக்கணும். பார்த்திங்கன்னா 3வது ரோவில் பாதி முடிச்சிருக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்து 35 பீட்ஸ் கோக்கணும். கோத்துட்டு காட்டு அவ்வளோ முடிச்சிட்டோம். 35 மணி போட்டுட்டு இப்போ 3வது ஹோல்ஸில் விட்டு இந்த பக்கம் வாங்கணும். இப்போ 3த்தையும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். நாட் போட்டு திருப்பி இந்த பெரிய பீட்ஸ் கோக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு இழுத்து ஒரு நாட் டைட்டாக போடணும். இப்போ திருப்பி பெரிய பீட்ஸ் கோத்துட்டு வரணும். இப்போ நம்ம 25 மணி கோத்து முடிச்சிட்டோம். வலை ரிங்கு எடுத்து அதில் போட்டு நாட் போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கணும். இன்னொரு முடி டைட்டாக போட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த பீட்ஸ் வந்து ஜுவல்லரிக்கு போடுறது, அதனால் ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும். பெரிய ஹோல்ஸ் இருக்கிற மணி போட்டிங்கன்னா இந்த ஒயர் இது உள்ளாரையே கொடுத்து வாங்கிக்கோங்க. நான் இப்போ இந்த பீட்ஸில் உள்ளே போகாது, அதனால் நான் கட் பண்ணிவிட்டு லைட்ரு வச்சு தச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம ரோப் வேணும்னா ரோப்பும், இல்லை இது கொக்கி இருக்குதுன்னா கொக்கியும் வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த செயின் போட்டுடுறேன்.